ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடும், திரும்ப ட்ரை பண்ணுவீங்க, திரும்ப ஃபெயிலியர் ஆகிடும், திரும்ப பழைய மாதிரி போயிடுவீங்க, திரும்ப பழைய மாதிரி. இப்படி தான் லைஃப் வந்து ரன் ஆகிட்ருக்கும் நிறைய பேருக்கு. இந்த அடிக்ஷன்ற ஏரியாவுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலே வெளியே வரதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு 100ல் 1 2 தான் ரொம்ப ஸ்டபனான மைண்ட் செட்டப்போட வெளியே வர்றது. ஏதோ ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் பின்னாடி வந்து பேக்கப் ஆகிருக்கும், அது ஏதாவது ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கும். அதர் தேன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. மாறுறேன் எப்படியாவது மாற்றிடுறேன், நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து எப்படி தான் வெளியே வர்றது? எல்லாருக்கும் அது ஆசையெல்லாம் இல்லை, உள்ளே போயிட்டாங்க ஆனால் வெளியே வர முடியல. எப்படி வெளியே வரணும்னு தெரில, அதான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அடிக்ஷன் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இல்லை போதைப் பொருள் சம் அதர் மோடில் எடுத்துக்கிறது மட்டும்தான் அடிக்ஷன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது உண்மையே இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அடிக்ஷனில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப டேஞ்சருங்க. உங்களோட ஹெல்தி லைஃப்பை கம்ப்ளீட்டாக இது வந்து என்ன பண்ணிடுன்னா உறிஞ்சி வெளியே எடுத்துரும். அதாவது கம்ப்ளீட்டாக இது வந்து ஹோல்டு பண்ணி வச்சிரும், அடுத்த கட்டம் மூவ் பண்ண விடாது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது மட்டும் அடிக்ஷன் கிடையாது. எதெல்லாம் அடிக்ஷன் அப்படின்னா, பல மணி நேரங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட டைமை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, அதோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்கீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். தப்பான வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களா, அது ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். நிறைய ஃபுட்டு சாப்பிடணும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற தோன்றதா, அது ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன். ஆப்போசிட் ஜென்டர் மேலே அதிகமான அட்ராக்ஷன் இருக்குது, ஏதோ ஒன்று அவங்கள பார்த்தா பிடிக்கும், அவங்கள ஏதோ பார்க்கணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது நம்ம பண்ணணும், இது ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன் தான். ஸோ எதெல்லாம் உங்களோட குறிக்கோள் நோக்கி போக விடாமல் ஹோல்டு பண்ணி வைக்குதோ, உங்களை அதோட கண்ட்ரோலுக்கு எடுக்குதோ, அது அத்தனையுமே அடிக்ஷன் தான். நீங்கள் என்ன மாதிரி அடிக்ஷன் இருக்கீங்களது கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான அடிக்ஷனில் இருப்பாங்க. அது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கோல் செட்டப் நோக்கி கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாது. பெரிய பெரிய கனவுகள் நோக்கிலாம் அவங்களால என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. சிம்பிளாக அதுக்கும் கீழே டெப்டில், ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இல்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் எல்லாம் மைனஸில் இருக்கும். பிகாஸ் அவங்க டைம் எல்லாம் அது ஆக்குபைட்டாக வச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின சிந்தனை மட்டும்தான் அவங்க மைண்ட் வந்து கோட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதை பற்றின கோடிங் மட்டும்தான் உருவாகிக்கிட்டே இருக்கும். அடுத்த கட்டமாக நீங்கள் எதை நோக்கி போகணும், உங்களோட விஷ் என்ன, உங்களோட சக்ஸஸ் என்ன, எதை நோக்கி போகணும்னு நீங்கள் நினச்சிட்ருங்க, அதெல்லாம் நீங்கள் சுத்தமாக மறந்துடலாம். பிகாஸ் இது வந்து போக விடாது உங்களை. அப்போ என்ன தான் பண்ணுறது, இது எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து சரி பண்ண முடியலை, ஆனாலும் என்னால் வெளியே வர முடியலை, இல்லை என்னோட ரொம்ப பிரியமான உறவு அதுக்குள்ளே இருக்குது, அதுலேருந்து வெளியே வர வைக்க முடியலை அப்படிலாம் உங்களுக்கு அந்த தாட் இருந்ததுன்னா, திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம், திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். பிராணி ஹீலிங்கில் உங்களோட ஆக்னை அண்ட் சகஸ்ரார சக்கரத்தை கிளென்ஸ் பண்ணி கிளியர் அவுட் பண்ணி ஜஸ்ட் எனர்ஜைஸ் பண்ணாலே அந்த பர்சன் அதில் இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து வெளியே வந்துடுவாங்க. இது 2 விதமாக உங்களுக்கு நம்ம ஹீலிங் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த அந்த பொருள்கள் மேலோ அல்ல அந்த நபர் மேலோ அல்ல அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் அடிக்ஷனாக இருக்கு இல்லையா, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஹீலிங் கொடுப்போம். ஆஃப்டர் தட் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விளைவுகள் இருக்கும். அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்க முடியாது, வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஹீலிங் நடக்கும். ஸோ 2 விதமான ஹீலிங் நடக்கும். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவாங்க. இதுவும் அதே தான். அந்த பர்சனே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா இன்னும் சூப்பர். சப்போஸ் அந்த பர்சனுக்கு அந்த மாதிரியான ஐடியாலஜி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிரியமான ஒருத்தர் அவங்களுக்காக ஹீலிங் எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இது சிம்பிள் ப்ராசஸ். பட் அந்த நபர் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவாங்க. அப்படியே நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணி நிறையா அடிக்ஷனில் இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களை யாருக்காவது தேவை இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.